ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் 27ஆம் நாள் ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை, மகா சங்கடகர சதுர்த்தி. மதியம் 2:20 வரைக்கும் வந்து பூரட்டாதி நட்சத்திரம், அப்புறம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. மதியம் 2:20 வரை வந்து யோகம் அவ்வளவா நல்லா இல்லை, சரிங்களா? அப்போ மதியம் 2:30, அதாவது 3 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்போ 3 மணிக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணிருப்போம் இல்லையா, அது எல்லாமே 3 மணிக்கு மேல வந்து பண்ணுங்க. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும், மதியம் வந்து 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூளம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க. மேசம் பயணங்கள் இருக்கின்றது, விரயங்கள் இருக்கின்றது, எதிரிகளுடைய தொல்லைகளும் இருக்கின்றது. தொழிலில் சில நபர்களுக்கு முதலீடு பண்ணுவீங்க, எதிரிகளுடைய தொல்லைகள் மூலமாக தொழிலில் சிறு சிறு விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்போ எல்லா வேலைகளும் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம் காரிய வெற்றிகள், எதிர்பாராத ஒரு வெற்றிகள், காரியங்களில் மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் லாபங்கள், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள், பதவி உயர்வுகள், புதிய பொறுப்புகள், இப்படி மிக மிக சிறப்பான நாளாக ரிஷபராசிக்கு வந்து இன்னைக்கு அமைது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள், சரிங்களா? நீங்க கலைத்துறையில வேலை பார்த்தாலும் சரிதான், இல்ல பின்ன வந்து சாப்ட்வேர் துறையில வேலை பார்த்தாலும் சரிதான், உங்களுடைய தொழிலில் வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நீங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலயுமே இந்த லாபங்கள் வரும். கமிஷன் ஏஜென்டா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலயுமே லாபங்கள் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம் சுபகாரியம் சார்ந்த சில முயற்சிகள் பண்ணுவீங்க, அதுலயுமே பாத்தீங்கன்னா மனநிறைவான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக ஆதாயங்கள் இருக்கிறது. அரசு வழி ஆதாயமும் அரசு சார்ந்த ஒரு நன்மையும் வந்து இன்னைக்கு உங்களுக்கு, சரிங்களா? இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம் வேலைகளில் குழப்பம், தடுமாற்றங்கள் இருக்கும். பேச்சுல வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு, சரிங்களா? இன்று மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மக நட்சத்திரக்காரங்க எல்லா வேலைகளிலும் ரொம்ப கவனமாகவும் பொறுப்பாகவும் பாருங்க. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி கூட்டு தொழில் சார்ந்த ஒரு லாபம், கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சி, நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், கூட்டு தொழில் மூலமாக ஒரு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய மனசை புரிஞ்சுட்டு ரொம்ப அழகா நடந்துக்குவாங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் தொழில் சார்ந்த சில முதலீடுகள் பண்ணுவீங்க. தொழிலுக்காக புதிய திட்டங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கு. எதிரிகளுடைய தொல்லைகளை வந்து ரொம்ப அழகா வீழ்த்தி நீங்க வெற்றிகளை மட்டுமே வந்து இன்னைக்கு பார்ப்பீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம் பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் இருக்குங்க, பூர்வீக சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாக ஒரு லாபம் வந்து இன்னைக்கு உங்களை தேடி வரும். தொழில் முன்னேற்றம், உயர் பதவிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்னைக்கு. தன் தாய் வழி சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பு. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம் தன்னம்பிக்கை, தைரியம் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். புதிய முயற்சிகள் எடுப்பீங்க, சரிங்களா? ஒரு வேலை சார்ந்த ஒரு முயற்சி, ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம் பேச்சின் மூலமாக வருமானம், எதிர்பாராத ஒரு தனவரவு, எதிர்பாராத ஒரு சிக்கல்கள், பேச்சின் மூலமாக சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மீனம் வேலைகளில் சுறுசுறுப்பு, எல்லா வேலைகளுமே ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பார்ப்பீங்க. கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சியில் இறங்குவீங்க, கூட்டு தொழில் லாபம் ஏற்படும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.